வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ஜிடி தீபன். நீங்கள் பாட்டுக்கிறது நம்ம சேனல் ஜிவஸ்டேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி பட்ஸ் 2 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே பட்ஜெட் இயர்ஃபோன் செக்மெண்ட்டில் எந்த இயர்ஃபோன் ஒரு கலக்குதுன்னு கேட்டால் ரியல்மி பட்ஸ் 2 நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு உண்மையாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லை அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உண்மையாக மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கா, ஆடியோ பேலன்சிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பேக்கேஜ் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு நண்பா. ஷிப்பிங் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜில் எந்த டேமேஜும் தெரியலை. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ரியல்மி பட்ஸ் 2 பாக்ஸ் அதுக்கப்புறம் பில் இது மட்டும்தான் இருக்குது. அந்த ரியல்மி பட்ஸ் 2 பாக்ஸ் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியல்மி பட்ஸ் 2 பாக்ஸ் எடுத்து பார்த்தா முன்னாடி மேலே ரியல்மிங்கிற லோகோ, அதுக்கப்புறம் அந்த ரியல்மி பட்ஸ் 2 பிக்சர், அதுக்கப்புறம் கீழே ரியல்மி பட்ஸ் 2 ஃபீல் த ரியல் பேஸ், ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸில் போட்ட மாதிரியே போட்டிருக்காங்க நண்பா. அவ்வளோதான். சைடில் பார்த்தோம்னா திருப்பி ரியல்மிங்கிற பிராண்டிங், அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக இது மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். அப்புறம் சைடில் பார்த்தோம்னா திருப்பி ரியல்மிங்கிற பிராண்டிங். அவ்வளோதான். பேக்கேஜிங் நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. பாக்ஸை பிரித்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை எடுத்து பார்த்தா ஒரே ஆச்சரியம்தான். சத்தியமாக ஷாக்காயிடுச்சு. இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ப்ரீமியமான பேக்கிங் வேறு எந்த கம்பெனியுமே இயர்ஃபோன்ஸுக்கு கொடுத்ததே இல்லைன்னு நான் அடித்து சொல்லுவேன். பேக்கேஜிங் பக்கா ப்ரீமியமாக இருக்குது. பிளெயின் ஒயிட் பாக்ஸில் இதில் பார்த்திங்கன்னா இயர்ஃபோன்ஸு, இயர் டிப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டான பேக்கிங்க, வேறு லெவல். ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாக்ஸை சைடில் வச்சுட்டு ஒன்று பார்ப்போம். வந்து யூசர் மேனுவலு நான் சும்மாவே ஸ்பீடாக காட்டிகிட்டு போகிறேன், வேணுன்னா பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எப்படி யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வாரண்ட்டி டீட்டெயில்ஸ், வாரண்ட்டி எதுக்கெல்லாம் க்ளைம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம அது எந்தளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸு, அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீடியம் சைஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்துடுது. இயர் டிப்ஸில் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை பிரித்து பார்த்தோம்னா உள்ள இதுலேயும் பிளாக் வித் எல்லோ காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் வேறு லெவல் இருக்குது. கலர் காம்பினேஷன் ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த இயர்ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான காரணமே இதோட கலர் காம்பினேஷன் தான். இந்த பிளாக் வித் எல்லோ காம்பினேஷன் வேறு லெவலு. சரி, அதை சைடில் வச்சுட்டு மெயின் இயர்பீஸை பார்க்கலாம். இயர்பீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எல்லோ கலர், அது வந்து கேபிள் ஆர்கனைசர்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது டக்குனு இந்த இயர்ஃபோன் எங்கேயாவது எடுத்து போட்டு பாக்கெட்டில் போட்டு போனால் அதை மடித்து அப்படியே அதை வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதுதான் நண்பா மெயின் இயர்பட்ஸ். நல்லா ப்ரீமியமாக பில்டாக இருக்குது. ரியல்மிங்கிற பிராண்டிங் ஃபுல்லாக மெட்டலில் பில்டாக இருக்குது. சைடில் 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. காதில் நல்லா ஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. சாரி நண்பா, இங்கே எங்களுக்கு கேமரா லைட்டிங் எதுவுமே பர்ஃபெக்டாக இப்போதைக்கு இல்லாததுனால க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஆகலை. அந்த பட்டன்ஸில் ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு. அதனால 2 வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம பார்க்குறது 3 பட்டன் மைக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் ஒரு மைக்கான ஹோல், அப்புறம் சைடில் எல்லோ கலர் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒயர் மேலே வந்து ரப்பர் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயர் ஸ்ப்ளிட்டர் கீழே வந்து கெவ்லாரில் பண்ணியிருக்காங்க. ஒயர் கெவ்லார் ஃபைபர் வந்து இப்போ உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அது எல்லாமே கெவ்லார் ஃபைபர் வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் நல்லா டியூரபிளாக தான் இருக்குது. நல்லா ஹார்டாக சாலிடாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த ஒயர் ஆர்கனைசர். எங்கேயாவது போகும்போது மடித்து போட்டு அதை அப்படியே லாக் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பா. இங்கேயும் ரியல்மிங்கிற பிராண்டிங் போட்டிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த
இயர்ஃபோன் ஜாக் பார்க்கலாம். அது நல்ல ஸ்டட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஷைனி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 3.5 ஜாக் வந்து எல் ஷேப்டு இல்லை. அது போக கோல்டு பிளேட்டிங் இல்லை நம்ம மற்ற இயர்ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி. நண்பா, நெக்ஸ்ட் இந்த மைக் பற்றி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 3 பட்டன் மைக்கு. இந்த மைக்கில் அந்த சென்டர் பட்டன் வந்து பாஸ் ப்ளே, அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். சைடில் இருக்கிற ரெண்டு பட்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் சாங் மூவ் பண்ணிக்கலாம். அந்த 2 பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு வருவோம், ஆடியோ குவாலிட்டி பற்றி நான் சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தால், ஓவர் பவரி பஞ்சிங் பேஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்ஃபார்ம் இதை வாங்கலாம். கண்ணை மூட்டு இதை வாங்கிடலாம். நானே ஆக்சுவலாக பேஸ் லவர் தான். நான் இப்போ தான் 1000 ருபீஸ்க்கு இன்னொரு இயர்ஃபோன்ஸ் வாங்கினேன், JBL T210. அதோட கார்டு நான் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன். அதை அவங்க பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். அதோட பேஸை விட 50% to 60% அதிகமாக இருக்குது இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பேஸ் வந்து ஹைஸு மிக்ஸு எல்லாம் போட்டால் அப்படியே ஃபுல்லாக ஃபேட் பண்ணி விட்டுறது. அதனால் உங்களுக்கு நீங்கள் பேஸ் லவராக இருந்தால் மட்டும் இதை வாங்குங்க. இந்த ஹைஸு மிக்ஸு, இந்த கோரஸு, இந்த வாய்ஸு அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட் ஆகாது. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு ஆடியோ வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்கணும்னா 1 more பிஸ்டன் ஃபிட் இன்ட்டு ஒரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். சரி, நம்ம டாபிக்குள்ளே வரலாம். நெக்ஸ்ட்டு டியூரபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டியூரபிலிட்டியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் என்ன தான் ரஃப் யூஸராக இருந்தாலும் இது கன்ஃபார்ம் உங்களுக்கு மினிமம் 2 to 3 years லாஸ்ட் ஆகும், நான் கேரண்டி தரேன். ஸோ நீங்கள் ரஃப் யூஸராக இருந்தால் கண்ணை மூட்டு வாங்கலாம். ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருக்கீங்க, எனக்கு பேஸ் தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, இந்த லோ பேஸ் ஹை பவரிங் பேஸ் அதுதான் எனக்கு வேணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது போக நான் ஒரு ரஃப் யூஸர், நான் இயர்ஃபோன்ஸ் அவ்வளோ சேஃப்டியாலாம் வச்சுக்க மாட்டேன், நிறைய டைம் கீழே போட்டாலும் அது ஒன்றும் ஆகக்கூடாது, லாங் லைஃப் வரணும்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம போன வீடியோ சொல்லி இந்த மாதிரி சேனல் ஆஃப் த டேன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உங்கள் சேனலும் இதில் வரணும்னா எங்களோட இமெயில் ஐடி வந்து நம்ம சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது. நீங்களும் சேனலில் சேர்ந்தீங்கன்னா உங்கள் சேனலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு இமெயில் பண்ணி கொடுங்க. இப்போது யாரும் எங்களுக்கு இமெயில் பண்ணாங்கன்னா நாங்களே ஒரு சேனல் சூஸ் பண்ணி அதை சேனல் ஆஃப் த டே ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த சேனல்கிட்ட வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் தமிழ். ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் ரன் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஹிந்திலையும் ரன் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க. வீடியோ கண்டென்ட் கம்மி தான், ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் பர்ஃபெக்ட் பக்கா மோட்டிவேஷ்னலாக இருக்குது. வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நம்ம சேனலோட சைடில் வந்து சம் யூனிக் சேனல்ஸுங்கிற டைட்டில் கீழே கொடுத்துருப்பேன். ஓகே நண்பா, இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நன்றி.